அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவண பெருமான். மெய்ப்பொருள் செய்திகளுக்காக. கொரோனா காலகட்டத்தில் செலுத்தப்பட்ட கோவிஷீல்டு தடுப்பூசிகள் அரிதாக சில பக்க விளைவுகளை ஏற்படுத்துவதாக அதை தயாரித்த ஆஸ்ட்ராஜெனிகா நிறுவனம் தெரிவித்திருந்தது. இது குறித்து கருத்து தெரிவித்திருந்த மூத்த மருத்துவர் விஜயலட்சுமி பாலகிருஷ்ணன், கோவிஷீல்டு தடுப்பூசி பக்க விளைவு இந்தியாவில் இல்லை என்று கருத்து கூறியுள்ளார். கோவிஷீல்டு பக்க விளைவு 0.002% பேருக்கு மட்டுமே சாத்தியம் உள்ளதாக கூறிய அவர், வெளிநாடுகளில் மட்டுமே சிலருக்கு பக்க விளைவு ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். 18 இருந்து 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் 2021 23 வரையிலான காலகட்டத்தில் ஏற்பட்ட திடீர் இறப்புகள் குறித்து ஐசிஎம்ஆர் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக வெளியான செய்திகளுக்கு தேசிய தேர்வு முகமை NTA மறுப்பு தெரிவித்திருந்தது. நாடு முழுவதும் அந்த செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றது, அதில் உண்மையில்லை என கூறியுள்ளது. மேற்கு வங்க மாவட்டத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கள்ள ஓட்டு போடுவதற்காக குவியலாக வைக்கப்பட்டிருந்த செயற்கை கை விரல்கள் குறித்த படம் போலியானது. அந்த படம் ஜப்பானில் எடுக்கப்பட்ட ஒரு பழைய படம் என்பது தெளிவாகியுள்ளது. வருமான வரி உயரப்போவதாகவும் வருமான வரி திட்டத்தில் பல மாற்றங்கள் வர இருப்பதாகவும் ஒரு செய்தி கடந்த வாரத்தில் பகிரப்பட்டு வந்தது. மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்து இது முற்றிலும் தவறான தகவல் என்று மறுத்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் இப்படியான பொய்யான தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் நிதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் வருமான வரி உயரப்போவதாக கூறப்பட்டு வந்த போலி செய்தி குறித்து மத்திய நிதியமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.